மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். 4 நாட்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இன்று 2வது நாள். காவிரி பாய்கின்ற மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து, குறிப்பாக விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகள், தலைவர்கள் எல்லாம் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தமிழ்நாட்டின் மிக முக்கிய பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன். காரணம், ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற காவிரி டெல்டா பாலைவனமாக இருக்கின்ற ஒரு சூழல். நாம் இந்த மேகதாது அணையை தடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வரும். குடிநீர் பிரச்சனை, உணவு பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு வீழ்ச்சி அடைகின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா சில பேருக்கு புரிதல் இல்லை. இன்னும் என்ன, கர்நாடகாவில் டேம் தானே, கட்டிட்டு போட்டோம். காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி. 8 கோடி மக்களில், தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள், குடிநீருக்கும் விவசாயத்திற்கும். சென்னையில் இருக்கின்ற மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள் வீராணம் மூலமாக. மதுரையில் இருக்கின்ற மக்கள், வைகை ஆறு மதுரை வழியாக செல்கிறது. ஆனாலும் மேலூர் காவிரி உபரிநீர் திட்டம், காவிரி குண்டார் திட்டம், விருதுநகர் மாவட்டம், திண்டுக்கல் போன்ற பல மாவட்டங்கள் காவிரியை நம்பியிருக்கிறது. கர்நாடகாவில் மேகதாது அணை அவர்கள் கட்டினால் கர்நாடகாவில் உள்ள காவிரியின் குறுக்கில் அவர்களுடைய தேக்க நிலை கிட்டத்தட்ட 185 டிஎம்சியாக உயரும். இன்று கர்நாடகாவிலே அணைகள், காவிரியின் குறுக்கில் கட்டப்பட்டிருந்த அணைகள் உடைய கொள்ளளவு 115 டிஎம்சி. கேஆர்எஸ், கபினி, ஹேமாவதி, ஆரங்கி, மொத்தம் சுவர்ணாவதி, ஆர்காவதி, இப்படியெல்லாம் சின்ன சின்ன டேம்ஸ்லாம் இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரு 115 டிஎம்சி இருக்கு. மேகதாது அணையினுடைய கொள்ளளவு 70 டிஎம்சி உத்தேச கொள்ளளவு. ஆக 185 டிஎம்சி. தமிழ்நாட்டுடைய மேட்டூர் கொள்ளளவு 93 டிஎம்சி. நமக்கு ஒரு அணை தான் இருக்கு. அப்போ இந்த மேகதாது கட்டினா கர்நாடகாவில் 2 மடங்கு கொள்ளளவு அதிகமாக இருக்கும். 2 மடங்கு கெப்பாசிட்டி இருக்கும். இந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா அதுதான் காவிரியின் குறுக்கே கர்நாடகாவில் பெரிய அணையா கருதப்படுது. இவ்வளோ காலமா இவ்வளோ ஒப்பந்தங்கள், இவ்வளோ தீர்ப்புகள், இவ்வளோ நடுவர் மன்றம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு எல்லாத்தையும் மீறி இவ்வளோ தீர்ப்புகள் வந்தும் கர்நாடகா நாங்க கட்டியே ஆகுவோம் அப்படின்னு ரொம்ப ஒரு பிடிவாதமா இருக்கிறாங்க. இப்போ 2018 1990 நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. 91 இடைக்கால தீர்ப்பு 2205 டிஎம்சின்னு. 2007 இறுதி தீர்ப்பு, அதுல 192 டிஎம்சி வழங்கப்பட்டது. அப்புறம் 2013 கெசட் நோட்டிபிகேஷன் வந்தது. அதுக்கு பிறகுதான் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அப்புறம் உச்சநீதிமன்றம் போனோம். 2018 உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு 177.25 டிஎம்சி, பெங்களூர் குடிநீருக்காக 4.75 டிஎம்சி, பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி என்று பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஷெட்யூல் போட்டிருக்காங்க, மாசம் மாசம் எவ்வளவு கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்கணும்னு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதுக்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நீங்க எல்லாம் போய் 2033 வாங்கன்னு சொன்னார். ஆக இந்த தீர்ப்பு 2033 வரைக்கும் இருக்கிற தீர்ப்பு. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நாங்க அணையை கட்டுவோம் சும்மா வேண்டுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன மதிப்பு? உச்சநீதிமன்றத்துக்கு என்ன மரியாதை? காவிரி நடுவர்மன்றத்துக்கு என்ன மரியாதை? கடந்த கால ஒப்பந்தங்களுக்கு அக்ரிமெண்ட்டுக்கு என்ன மரியாதை? அதுவும் பெங்களூர் குடிநீருக்கு 70 டிஎம்சி தண்ணி உங்களுக்கு எதுக்கு தேவை? பெங்களூர் குடிநீருக்கு ஏற்கனவே உங்களுக்கு 4.75 டிஎம்சி உச்சநீதிமன்றம் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பெங்களூருக்கு தேவை? என்ன ஒரு 5 டிஎம்சி. பெங்களூர்ல கிரவுண்ட் வாட்டர் எவ்வளவு இருக்குது? 5 டிஎம்சி தேவைக்கு எதுக்கு 70 டிஎம்சி அணையை நீங்க கட்டுறீங்க? அதுவும் டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். இது வேதனையா இருக்கு. ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றது. 70 டிஎம்சி டேமை கட்டிட்டு நாங்க ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க பாசனத்துக்கு நாங்க பயன்படுத்த மாட்டோம்.
யாரை நம்ப சொல்றீங்க நீங்க? கடந்த காலத்தில் ஒரு முறையாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர் மன்றம் தீர்ப்பு, அக்ரிமெண்ட்ஸ், கடந்த கால ஒப்பந்தம் ஏதாவது ஒண்ணு நீங்க மதிச்சிருக்கீங்களா? இல்லையே. 1971, 72, 73 ஹேமாவதி, ஆரங்கி, கபினின்னு 3 அணையை கட்டினீங்க. தமிழ்நாடு அனுமதி இல்லாம கட்டினீங்க. அப்போ இப்போ மறுபடியும் அதே நிலைப்பாடுதான். இப்ப நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஏன் கர்நாடகா நம்ப முடியாதுன்னா, 1974 கர்நாடகாவில் காவிரியின் பாசனம், காவிரி ஆறின் பாசனம் மூலமாக அவர்களுடைய விவசாய நிலம் பரப்பு பாத்தீங்கன்னா 6.7 லட்சம் ஏக்கர் 74. இது 90ல இது 74, 90ல இது 12 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. 2006ல இது 18 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. 2016ல இது 21 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டினுடைய நிலை 1974 தமிழ்நாட்டினுடைய பாசனம், காவிரி மூலமாக பாசனம் 29 லட்சம் ஏக்கர். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை 20 லட்சம் ஏக்கர். 9 லட்சம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 15 லட்சம் அதிகமா இருக்கு இந்த 50 ஆண்டுகள்ல. அப்போ இந்த மேகதாது அணைய நிச்சயமா பாசனத்துக்கு இவ்வளவு பெரிய அணையை கட்டி பாசனத்துக்கு வேற தவிர வேற எதுக்கு குடிநீர் இருக்குன்னு அது ஏமாற்று வேலை. அது நம்ப முடியாது. யாரை நம்ப சொல்றீங்க? அப்போ இந்த மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா கர்நாடகாவினுடைய பாசனம் 30 லட்சமா இருக்கும். தமிழ்நாட்டுடைய பாசனம் குறைஞ்சு இன்னொரு 10 லட்சமா தான் இருக்கும். தண்ணி வராது. இப்போ இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு நம்ம ஜூலை 2ஆம் தேதி 2026. இன்னைக்கு காவிரியில தண்ணி வெள்ளம் போயிட்டு இருக்கணும். தென்மேற்கு பருவம் தொடங்கிடுச்சு, தண்ணி போயிருக்கணும். ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. நேத்து நான் பில்லிகுண்டுக்கு போயிருந்தேன். காவிரி தமிழ்நாட்டுக்கு உள்ள வர இடம், அங்கதான் போனேன். பில்லிகுண்டுல ஜூலை 1ஆம் தேதினா உள்ள போக முடியாது. பக்கத்துல கரையிலோட விட மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க யாரையும். ஏன்னா அவ்வளவு வெள்ளம் போகும். நேத்து போய் பில்லிகுண்டுல காவிரி நடுவுல நின்று பேட்டி கொடுத்தேன். தண்ணி ஒண்ணுமே கிடையாது, தண்ணியே கிடையாது. வர தண்ணி கழிவு நீர் தான், சூவேஜ் தான் தண்ணி வந்துச்சு, அவ்வளவுதான். மேட்டூர் டேம் 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி திறந்திருக்கணும். ஆனா இந்த வருஷம் திறக்கல. 7 ஆண்டுகள் திறந்தது, இந்த வருஷம் திறக்கல. தண்ணி இல்ல, குடிக்கிறது மட்டும் தான் 40 டிஎம்சி இருக்கு. அப்போ இப்படி இருக்கிற சூழல்ல இன்னொரு டேம் கட்டினாங்கன்னா நமக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்மளோட வாழ்வாதாரம், உணவு, பொருளாதாரம் எதுவுமே எல்லாமே போயிடும். இப்போ இங்க சேலம் எடுத்துங்க, சேலம் மாவட்டம் எடுத்துங்க. சேலம் மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பு. சேலம் மாவட்டம் மக்களுக்கு காவிரினா ஒட்டுமொத்தம் இங்க இருக்கின்ற அத்தனை நகரங்களுக்கும் நீர் கொடுக்கிறது. சேலம் மாநகரத்துக்கு காவிரி தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு காவிரி தண்ணி இல்லைன்னா குடிக்க தாங்க போவீங்க. மேட்டூர் உபரி நீர் திட்டம், அந்த திட்டத்துக்காக எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுல ஒரு 550 கோடி ரூபாயில 100 ஏரிகள்ல அந்த உபரிநீர் தண்ணி கொண்டு வருது. தண்ணி வரலாம், அந்த உபரிநீர் திட்டம் நின்று போயிடும். அந்த உபரிநீர் திட்டம் தலைவாசல் வரைக்கும் போகணும். அந்த திட்டம் அதான் அந்த முழுமையான திட்டம். அது ஒட்டுமொத்தம் இந்த சேலம் மாவட்டம், எத்தனை மாவட்டங்கள் பாதிக்கப்படும். நமக்கு உணவு பாதுகாப்பு வராது, ஃபுட் செக்யூரிட்டி நிச்சயமா இருக்க போறது கிடையாது. ஏன்னா டெல்டால மட்டும் கிடையாது, இந்த காவிரினால 60% நமக்கு நெல் உற்பத்தி செய்வது காவிரி. 60% தமிழ்நாட்டுடைய நெல் உற்பத்தியில், அதுல 30% டெல்டால மட்டும். இப்படி இருக்கிற சூழல்ல அது அவங்க பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காடுகளை அழிச்சுதான் அந்த அணையை கட்ட முடியும். அந்த தண்ணியை தேக்கி வைக்க முடியும். அந்த காடுகள்லாம் 1000 ஆண்டுகள் பழமையான காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட். 300-400 ஆண்டுகளாக இருக்கிற மரங்கள், புலிகள் சரணாலயம், அவ்வளோ புலிகள் இருக்கு. அதுல அவ்வளோ யானைகள் இருக்கு, கரடிகள் இருக்கு, அரிய வகையான விலங்குகள் இருக்கு, 4 கொம்பு மான்கு, இப்படிலாம் எவ்வளவு ஏகப்பட்டது இருக்கு. எல்லாமே அழிஞ்சிடும். அப்போ இப்படி இருக்கிற சூழல்ல அவசியமே இல்லாத டேம் அவசியமே கிடையாது. ஆனா நாங்க கட்டுவோம் பிடிவாதமா கடந்த காலத்துல செஞ்சதுதான் இப்ப மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம கடைமடை மாநிலம், அவங்க முதல் மடை மாநிலம். அக்ரிமெண்ட் படி என்ன, முதல் மடை மாநிலத்தில் எந்த கட்டுமானங்கள் இருந்தாலும் கடைமடை மாநிலத்தில் அனுமதி இல்லாம கட்டக்கூடாது.
இதான் இயற்கை நீதி, எல்லா சட்டம், விதிகள், அக்ரிமெண்ட் எல்லாமே உலக அளவில் இதான் நடக்குது. ஆனா கர்நாடகாவில் தலைகீழா நடக்குது. நாங்க கட்டுவோம், நாங்க ஏதோ பண்ணுவோம். மத்திய அரசும் டிபிஆர் முதல்ல தடை பண்ணாங்க, மத்திய அரசு டிபிஆர்ல. அப்புறம் இவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க. மத்திய அரசு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? எனக்கு 2015 அன்று நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அவர்கள் எனக்கு எழுதிய கடிதம். நான் போய் அந்த அம்மா பார்த்தேன், சொன்னேன் பிரச்சனை சொன்னப்போ எனக்கு கடிதம் எழுதியிருக்கேன், என்கிட்ட இருக்க கடிதம். அந்த கடிதம் மூலமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிபிஆருக்கு கூட தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம கர்நாடகாவில் டிபிஆர் அவங்க செயல்படுத்த முடியாது. விரிவான திட்ட அறிக்கையை அதுக்கும் தமிழ்நாடு அனுமதி, கடைமடை மாநிலம் தமிழ்நாடு அனுமதி இல்லாம பண்ணக்கூடாது. லெட்டர் என்கிட்ட இருக்கு, கடிதம் இருக்கு என்கிட்ட. இப்படி இருக்கிற பட்சத்தில் அது உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் என்ன நம்ம சரியான முறையில் வாதாடல. நல்ல வாதாடி இருந்தா நிச்சயமா நல்ல அட்வொகேட்ஸ் வச்சிருந்தா இதெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தா நிச்சயமா உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அனுமதி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா அதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க இந்த தீர்ப்புல, இது டேம் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது, இது டிபிஆருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. இது என்வாயர்மெண்டல் டிசாஸ்டர், ஈகாலஜிக்கல் டிசாஸ்டர். 12,500 ஏக்கர் காட்டு அழிச்சிட்டு ஒரு டேம் கட்டுறது. அதனால இது ஒரு பொழுதும் விடக்கூடாது. இதுல சட்ட ரீதியா, அரசியல் ரீதியா எல்லாம் அணுகணும். இது அதுக்காக தான் நான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு, இது அரசியலோ அதுக்கு எதுவும் கிடையாது இல்லை. ஏன்னா இதுக்கு நிறைய பேருக்கு இது பிரச்சனை என்னன்னு தெரியல, இதுக்கு புரிதல் இல்ல. என் கர்நாடகாவில் தானே டேம் கட்டினா, கடல்ல போட தண்ணி டேம் கட்டினா என்னன்னு அப்படிலாம் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க கட்டிட்டாங்கன்னா நம்ம முடிஞ்சு போச்சு, பாலைவனம் ஆயிடும், குடிநீர் பற்றாக்குறையாகும். நேற்று கூட ஒரு கடுமையான வார்த்தை பேசணும் நேற்று பிரச்சாரத்தில், ஈகோசைட் ஜெனோசைட். இப்ப ஜெனோசைட்னா என்ன? இனப்படுகொலை. இங்க தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில குண்டு போட்டு தான் அங்க இனப்படுகொலை செஞ்சாங்க. இங்க தண்ணியை நிறுத்தி இனப்படுகொலை செய்கின்ற ஒரு சூழல். தண்ணியை நிறுத்தினாங்கன்னா நம்ம பசி, பஞ்சம், பட்டினி, குடிக்கிற தண்ணி இல்ல. அதே போன்றுதான் ஒரு சிச்சுவேஷன் வரும் நாளைக்கு. நான் நாளைக்குன்னு சொன்னா அடுத்த 20, 30, 40 ஆண்டுகள்ல அடுத்த தலைமுறைகளுக்கு ஒண்ணும் கிடைக்காது. அவங்க நல்லா உஷாரா இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே இங்க தேக்கி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க முதல் மடை மாநிலத்தில். அதனால இன்னைக்கு நம்ம சத்தம் போடல, இன்னைக்கு பிரச்சனை பண்ணல, இன்னைக்கு நிறுத்தலைன்னா காலங்காலமா வருங்கால சந்ததியினர்கள் நம்மள மன்னிக்க மாட்டாங்க. இவங்க 71, 72, 73 திமுகவில் அங்க டேம கட்ட விட்டாங்க பாரு, அது மாதிரி நம்மள விட மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு. அது கடந்த காலத்தில் எவ்வளவு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த வெள்ளக்காரன் காலத்தில் அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா 75% தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும், காவிரி தண்ணியை. 23% மைசூர் மகாராஜா, 2% ட்ரவாங்கோர் மகாராஜா. இதுதான் அப்போ இருக்கிற அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் 24 அக்ரிமெண்ட், 2 டேம் நீங்க இங்க கட்டிங்க, நாங்க கேஆர்எஸ் கட்டிக்கிறோம், இங்க மேட்டூர் கட்டிக்கிறோம். இதெல்லாம் பல அக்ரிமெண்ட், அது உள்ள போக விரும்பல நான். அதனால இந்த ஒரு விழிப்புணர்வுல இங்க ஊடக நண்பர்களுடைய ஒரு சப்போர்ட் எனக்கு. ஏன்னா இது நம்ம பிரச்சனை. இது